ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல இன்டர்ஃபரன்ஸ் அதோட கண்டினியூஷன் பார்க்குறோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ் வந்து இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் பார்த்தோம். IR stands for resultant intensity. I1 I2 இண்டிவிஜுவல் பேரோட இன்டென்சிட்டி. இப்போ resultant intensity ஃபைனல் எக்ஸ்பிரஷன் பார்த்தாச்சு. இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் there are two types of interference. One is constructive, another one is destructive. இப்போ constructive கண்டிஷன்னா இதுதான் பாருங்க இன்டர்ஃபரன்ஸ் ஃபேக்டர் பேரு. இந்த தேர்ட் டேர்ம் இன்டர்ஃபரன்ஸ் ஃபேக்டர் பேரு. இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஃபேக்டர்ல based on 5 value நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவோ டிஸ்ட்ரக்டிவோ நடக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் என்ன சார் கண்டிஷன்னா 5 ஓட வேல்யூ 0 இருக்கலாம் ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் 2π இருக்கலாம் ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் 4π இருக்கலாம். ஏன்னா for all this value cos phi equal to 1 cos phi equal to 1. சோ அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த கண்டிஷனுக்கு இன்டென்சிட்டி மேக்ஸிமம் இருக்கும் I1 plus I2 plus 2 square root of I1 I2. Intensity maximum equal to square root of I1 plus square root of I2 whole square. ஏன்னா இந்த மூணு டேர்ம் நம்ம a plus b whole square எழுதலாம். ஓகே, இப்போ இதே இன்டென்சிட்டி மேக்ஸிமத்தை நம்ம in terms of எதுல சொல்லலாம்னா ஆம்ப்ளிட்யூட்ல சொல்லலாம். in terms of ஆம்ப்ளிட்யூட்ல சொல்லலாம். இப்போ இன்டென்சிட்டி directly proportional to square of the amplitude. அப்படியா square root of intensity equal to amplitude. இப்போ ஃபர்ஸ்ட் வேவ்க்கு amplitude a1 equal to square root of I1, செகண்ட் வேவ்க்கு amplitude a2 equal to square root of I2. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே டிஸ்ட்ரக்டிவ் சென்ஸ் கண்டிஷன்னா phi equal to plus or minus 5 plus or minus 3π plus or minus 5π. இது phi, இது phi a, இது pi. இது சாஃப்ட்டா ப்ரொனன்சியேட் பண்ணும் phi னு, இது ரஃப்பா ப்ரொனன்சியேட் பண்ணும் pi னு. சோ அப்ப இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் that takes place destructive interference. இப்போ இந்த plus or minus 5π plus or minus 3π plus or minus 5π cos phi ல என்ன வரும் அப்படினு பார்த்தோம்னா cos phi minus 1 அப்ப இன்டென்சிட்டி மினிமமா இருக்கும். ஆர்டர்ல மைனஸ் வந்திருக்கு. ஆட் பண்ணா மேக்ஸிமம் இருக்கும், சப்ட்ராக்ட் பண்ணா மினிமம் இருக்கும். சோ மைனஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. I1 plus I2 minus 2 square root of I1 I2. இதே ஈக்குவேஷனை நம்ம இப்ப அப்படியே இதுல ஆன்சர் பண்ணலாம். எப்படி சார்னா square root of I1 minus square root of I2 whole square அப்படி எழுதலாம். இது in terms of amplitude எழுதலாம். எப்படி சார்னா intensity minimum is equal to a1 minus a2 whole square. இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இத பேஸ் பண்ணா ப்ராப்ளம் வரும். By using this relation intensity directly proportional to a square அப்படி ரிலேஷன் யூஸ் பண்ணி intensity minimum equal to a1 minus a2 whole square, intensity maximum equal to a1 plus a2 whole square. இத லாஸ்ட் இதுல நம்ம என்ன பண்ணிருந்தோம் பாக்கி வச்சிருந்தோம். அதை முடிச்சிட்டேன். இது வரைக்கும் ஒரு 5 மார்க் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, थैंक यू வியூவர்ஸ். இப்போ இத பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ பாருங்க இன்டர்ஃபரன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் உங்க புக்ல உள்ள சால்வ்டு ப்ராப்ளம், மெட்ரிக் புக்ல உள்ள சால்வ்டு ப்ராப்ளம். இது சிபிஎஸ்சிக்கும் இது காமன் தான். ஓகேங்களா? இப்போ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல சிலபஸ் வந்து மெட்ரிக் சிபிஎஸ்சி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. அப்ப சிபிஎஸ்சிக்கு அந்த क्वेश्चन உண்டு, மெட்ரிக் உண்டு. ஓகே, பாருங்க சம் பண்ணலாம். Two light sources with amplitude 5 units and 3 units respectively. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஓட ஆம்ப்ளிட்யூட் வந்து 5 யூனிட்ஸ், செகண்ட் சோர்ஸ் ஓட ஆம்ப்ளிட்யூட் 3 யூனிட்ஸ். அத ரெஸ்பெக்டிவ்லிங்கிற மீனிங் அர்த்தம். இன்டர்ஃபியர் வித் ஈச் அதர், இன்டர்ஃபியர் ஆகுது. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி. இவங்க இத கேக்குறாங்க. இத கேக்குறாங்க ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி டு தி மினிமம் இன்டென்சிட்டி. இத அவங்க கேக்குறாங்க. ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி டு தி மினிமம் இன்டென்சிட்டி கேக்குறாங்க. என்ன சார் கிவன் அப்படி பாத்தீங்கன்னா given என்ன ஃபர்ஸ்ட் சோர்ஸ் உடைய ஆம்ப்ளிட்யூட் வந்து 5 யூனிட்ஸ், செகண்ட் சோர்ஸ் ஓட ஆம்ப்ளிட்யூட் வந்து 3 யூனிட்ஸ். ஓகேங்களா? அப்ப
ஆம்ப்ளிட்யூட் கொடுத்து இன்டென்சிட்டி ரேஷியோ கேக்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன சார் ரிலேஷன் அப்படி பார்த்தோம்னா we know that intensity directly proportional to square of the amplitude. இத பார்த்த ஈக்குவேஷன் தான். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கு என்ன சார் ஃபார்முலானா ரெண்டு ஆம்ப்ளிட்யூடையும் just we have to add for maximum intensity. For maximum intensity we have to add just two amplitudes. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மினிமம் இன்டென்சிட்டிக்கு a1 minus a2 whole square இந்த ஆம்ப்ளிட்யூட என்ன பண்ணனும் just subtract பண்ணனும். அப்படியே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதா. இந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதா. ஓகேங்களா? இப்போ which is equal to a1 என்ன 5 a1 வந்து 5 a2 வந்து 3 5 plus 3 whole square divided by 5 minus 3 whole square 5 plus 3 என்ன 8 8 square 5 minus 3 என்ன 2 square which is equal to 8 square 64 இது 4 64 4 இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ 8 square 64 2 square 4 4 டேபிள் யூஸ் பண்ணலாமா 4 டேபிள் யூஸ் பண்ணா என்னது 144 16 4 64 144 16 4 64 அப்ப 16:1 அப்ப ratio of maximum intensity by minimum intensity equal to 16:1 இதான் இதுக்கு ஆன்சர். புக்ல பாத்தீங்கன்னா ஒரு வேற மெத்தட்ல போட்டுருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இதான் ஈஸியான மெத்தட். இதுதான் உங்களுக்கு +2 முடிச்சிட்டு போட்டி தேர்வு நீட் தேர்வுல எக்ஸாம் எழுதினா இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மெத்தட் புரிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தட் புரிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நம்ம இமிடியேட்டா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Hi viewers, the next question பாருங்க. Two light sources of equal amplitudes interfere with each other. Find the ratio of maximum and minimum intensities. ஓகேங்களா? என்ன கொடுக்கறாங்க கேட்றாங்க? Intensity maximum divided by intensity minimum. இது கேட்கறாங்க அவங்கள. Ratio of intensity maximum to intensity minimum கேக்குறாங்க. ஓகே. என்ன கொடுக்கறாங்க? two light source ஓட amplitudes. ஓகேங்களா? அந்த amplitudes எப்படி சார் இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அத மஸ்ட் ஈக்குவலா இருக்கு. இப்போ லாஸ்ட் பார்த்தா அதே சம் தான். ஓகேங்களா? கொஞ்சம் மாத்தி கேட்கறாங்கல. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா தெரியும்? நமக்கு ஃபார்முலா வந்து intensity maximum அப்படி பார்க்கும்போது intensity maximum equal to a1 plus a2 whole square divided by intensity minimum equal to a1 minus a2 whole square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? இப்போ நாம என்ன பண்ணோம்? அந்த ரெண்டு இன்டென்சிட்டியும் ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கு மூணு ஸ்டெப் இருக்கும். let the amplitude be a அப்படி கெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈக்குவல் ஆம்ப்ளிட்யூட்ஸ் சொல்லிட்டாங்க. அது ஏன் கெஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது சொல்றாங்க a1 a தான் a2 a தான் by a1 a தான் a2 a தான். ஓகேங்களா? because of equal amplitudes. இப்போ a plus a னா 2a whole square a minus a 0 whole square. ஓகேங்களா? 0 whole square. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா intensity maximum intensity minimum is equal to 2a ஸ்கொயர் பண்ணா 4a ஸ்கொயர் 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான். அப்ப என்ன சார் ஆன்சர் பாத்தீங்கன்னா intensity maximum intensity minimum equal to 4a square is to 0. இதான் இதுக்கு ஆன்சர். என்னன்னா 2 wave என்னது ஈக்குவல் ஆம்ப்ளிட்யூட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட மேக்ஸிமம் இன்டென்சிட்டி டு தி மினிமம் இன்டென்சிட்டி ரேஷியோவுக்கு மெத்தட் தான். புக்ல வேற மாதிரி சால்வ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Hi students, next problem பார்க்கலாம்.
based on intensity, based on interference. Two light sources have intensities of light as I0. ஒரு two light source இருக்கு, அந்த light source intensity I0. What is the resultant intensity at a point? இல்ல ஒரு particular pointல resultant intensity என்ன கேக்குறாங்க? Where the two light waves have a phase difference of pi by 3. அந்த பாயிண்ட்ல அந்த ரெண்டு வேவுக்கும் phase difference pi by 3 இருக்கும். ஓகேங்களா? இதான் क्वेश्चन. இப்போ இதுக்கு நம்ம பார்த்த டாபிக் தான் previous வீடியோல கண்டினியூஷன் தான். இப்போ resultant intensity ஃபார்முலா. இப்போ resultant intensity ஃபார்முலா என்ன? I1 plus I2 plus 2 times of square root of I1 I2 cos phi. இத பார்த்ததுதான். Resultant intensity IR equal to I1 plus I2 plus 2 times of square root of I1 I2 into cos phi. ஓகே. இது வந்து given என்ன சார்? அப்படி பாத்தீங்கன்னா given வந்து I1 which is equal to I2 which is equal to I0 because இது குடுறாங்க பாருங்க. I0 குடுறாங்களா? I1 I2 ஈக்குவல் அது என்ன வேல்யூனா I0 கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் 5 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்தாங்க 5? 5 equal to pi by 3. 5 is equal to pi by 3. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளை பண்ணா we get answer. ஓகே. இப்போ பாருங்க. I1 க்கு பதிலா I0. I2 க்கு பதிலா I0 plus 2 square root of I1 க்கு பதிலா I0 I2 க்கு பதிலா I0 I0 into I0 I0 square cos 5 க்கு பதிலா pi by 3 cos 5 க்கு பதிலா pi by 3. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இது 2I0 இது 2I0 plus 2 இதுக்கு ஸ்கொயர் ரூட் தான் I0. ஓகேங்களா? cos 5 by 3 pi யோட வேல்யூ 180 180 by 3 60. அப்போ cos 60 வேல்யூ 1 by 2. ஓகேங்களா? cos 5 by 3 1 by 2. ஓகே. cos 5 by 3 which is equal to cos 60 1 by 2. இந்த 2 ஐயும் இந்த 2 ஐயும் கேன்சல் பண்ணலாம். so 2I0 plus I0 equal to 3I0. இதுதான் resultant density. இதுதான் resultant density. ஓகேங்களா? சோ அப்ப இது உங்களுக்கு எந்த கொஞ்சம் டஃப்பா இருக்கும்னா இந்த pi by 3 cos pi by 3 அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நியூவா இருக்கும். சோ அத பிராக்டீஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? மெரிட் டிமெரிட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. நிறைய வீடியோ நான் தொடர்ந்து அப்லோட் பண்றேன். Thank you.